இப்போ ஹதீஸுல் குதிஸில் ஒன்று தான் எங்களுக்கு தெரியும். நபி அவங்க சொல்கிறாங்க, யக்கூலுல்லா, அல்லாஹ் சொல்கிறான், அன இந்த வன்னி அபிதி பி, என் அடியான் என்னை எப்படி நினைப்பானோ நான் அப்படி நடந்து கொள்வேன். நீங்கள் அல்லாவை பற்றி பணக்காரனாக நினச்சிங்கண்டா உங்களோட பணக்காரனாக அல்லாஹ் நடந்து கொள்வான். நீங்கள் அல்லாவை ஏழையாக நினச்சிங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களோட என்ன செய்வான்? ஏழையன் போன்று தான் நடந்து கொள்வான். அப்போ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, நபி அவங்க சொல்கிறாங்க, என் அடியான் என்னை எப்படி நினைப்பானோ நான் அப்படி அவனோடு நடந்து கொள்வேன். பிறகு சொல்கிறார்கள், ஃபஇன் ذكرني في نفسه, அவனுடைய உள்ளத்தில் என்னை அவன் நினைத்தால், நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அல்லாவை நினைத்தால். இப்போ யாரும் கேட்கலாம், அல்லாவை தெரியாது எங்களுக்கு எப்படி நினைக்கிறேன்னு சொல்லி. ஒரு பொருளை நினைக்கிறதுக்கு பார்த்தா தானே நினைக்கணும். அல்லாவை நினைப்பது என்றால் அர்த்தம் என்ன? அவன் எங்களுக்கு தந்த பாக்கியங்களை, அவனுடைய சக்தியை, அவனுடைய வல்லமையை, அவனுடைய குதிரத்தை, இவைகளை நினைப்பது தான் என்ன அல்லாவை நினைப்பது என்பது. சரி, அப்போ அல்லாவை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் நினைத்தால், நபி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் கூறுகின்றான், ذكرته في نفسي, நானும் என் உள்ளத்தில் அவனை நினைப்பேன். சும்மா யோசிச்சு பாருங்க, நாங்கள் அல்லாவை நினைச்சா அல்லாஹ் என்ன செய்வானா? அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் எங்களை நினைப்பான். பிறகு சொல்கிறார்கள், வஇன் ذكرني في ملئ, ஒரு சபையில் என்னை அவன் நினைத்தால். இதுவும் நாங்கள் சபையில் நினைக்கிறோம். இப்போ சபையில் அல்லாஹை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ்வுடைய நினைவு எங்களுக்கு வருகின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், ذكرته في ملئ خير من, அவன் இருக்கும் சபையை விட ஒரு சிறந்த சபையில் அவனை நான் நினைவு கூறுவேன். அப்போ அல்லாஹு தஆலா அவனுடைய மலக்குமார்களிடத்தில் என்ன செய்ய போகிறான்? எங்களை ஞாபகப்படுத்த போகின்றான். சகோதரர்களே, தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தோமா அல்லது வீட்டில் இருந்தோமா, அதனால தான் சொல்கிறது, மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு நேரம் வேணும், எல்லாரையும் மட்டும் ஒதுங்கி யாருமே இல்லாமல் தனியாக அல்லாவை நினைக்கக்கூடிய ஒரு நேரம். அது அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாக இருந்தாலும் சரி. எங்களுக்கு தெரியும், கியாமத்து நாளில் நிழல் வழங்கப்படும் என்ற ஒரு செய்தியை சொன்னாங்க. எப்படியான நேரம்? சூரியன் 1 மைல் தூரத்தில் இருக்கும் நேரம். சாதாரணமாக நினைக்க முடியாது. மிக துன்பம், மிக பெரும் பிரச்சனையுரிய நேரம். அப்போ 7 சாராருக்கு நபியவங்க அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நிழல் வழங்குவான் என்று சொன்னார்கள். அந்த 7 சாராரில் கடைசியாக 7வது சொல்லப்பட்ட மனிதர் யார்? சொன்னாங்க, வரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன், தனித்திருந்து அல்லாவை நினைத்த மனிதன். ஃபஃபாதத் ஐனா, அல்லாவை நினைத்து தன்னுடைய கண்களால் கண்ணீர் வடித்த மனிதன். சகோதரர்களே, எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு அமல். இது யாருக்கு செய்ய இயலாது? இந்த வேலை எனக்கு செய்ய இயலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்க முடியுமா? எல்லாருக்கும் முடியும். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், எல்லாருக்கும் முடியுமான ஒரு அமலை, லேசான ஒரு அமலை நபி காட்டித்தாராங்க. இது நாளை கியாமத்து நாளில் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? ஏன் சகோதரர்களே, ஏன் இவ்வளோ பெரிய பாக்கியம்? நீங்கள் நினைச்சால் நாட்டு ஜனாதிபதி அல்ல, நீங்கள் நினைத்தது உங்களோட வாப்பாவை அல்ல, நீங்கள் நினைச்சது உங்களோட பொண்டாட்டி அல்ல, இந்த அகிலத்தின் சொந்தக்காரனே. வானத்தை படைக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா யூஸ் பண்ணது என்ன யூஸ் பண்ணான்? என்ன யூஸ் பண்ணான்? எத்தனை இன்ஜினியர்ஸ், எத்தனை லேபர்ஸ்? குன், அவ்வளோதான். குன் என்றால் ஆகிவிட்டது. சூரத் யாசின் எல்லாரும் ஓதிப்பாங்க. ஏன்னா கடைசியில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதா அராத ஐயகூன, ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்து விட்டால் என்ன செய்வான்? குன் என்றுவான். ஃபயகுன், அது ஆகிவிடும். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு வயிற்றில் குழந்தை உருவாக போகுது என்ற சோபனம் சொன்ன உடனே அவங்க மனிதன் என்ற அடிப்படையில் என்னத்தை யோசித்தாங்க? குழந்தைய அதை எப்படி கையால் முடிக்கணும், கடவுள் மனை ஒன்று சேரணும், அப்படியெல்லாம் வந்தால் தானே குழந்தை. ஏன்னா அது எப்படி? நான் எந்த ஒரு ஆணையும் என்னை தொட்டதும் இல்லை, நான் ஒரு மோசமான பொம்பளையும் இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் சொன்னாங்க, இதா கதா அம்ரன், மரியமே, அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்ய நாடிவிட்டான் என்றால் குன் என்றான், அவ்வளோதான், ஜஸ்ட் அது ஆகிவிடும். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் தன்னுடைய சக்தியை விளங்கப்படுத்தும் போது ஒரு ஆயத்தில் சொல்கிறான், வமா ஹல்குக்கும் வலா பஅசுக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா. முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து சொல்கிறான், ஓ மனித சமுதாயத்தவர்களே, நீங்கள் எல்லாரும் கோடான கோடி மனிதர்கள், உங்கள் எல்லாரையும் படைச்சி மௌத்தாக்கி திரும்ப உயிராக்குவது இருக்கிறதே, இது எவ்வளோ பெரிய வேலை, லேசான வேலை இல்லை. கோடிக்கணக்கான மக்களை உசுராக்கணும், திரும்ப கோடிக்கணக்கான மக்களை மௌத்தாக்கணும். இப்போ 10 பேர் மௌத்தா போனால் அடக்கிறதையே படாத பாடுபட வேண்டியதாக வைக்கிறாங்க. அப்படி தானே? ஒரு சுனாமி அடிச்சிட்டுன்னு சொன்னால், ஒரு அடிக்கே 100 150 மையத்தை பொழுதுன்னு சொன்னால் எல்லாரும் என்ன செய்வாங்க? மண்டையை பிச்சு கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் எல்லாரையும் மௌத்தாக்கி திரும்ப உசுராக்கிறது இதே கனஃப்ஸின் வாஹிதா, ஒரு உசுருடைய வேலை தான் எங்களுக்கு.
ஒரு ஆளை மௌத்தாக்கி உயிராக்குறது எப்படி? இந்த பவர் தான் எங்களுக்கு தேவை, வேறு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. சகோதரர்களே, ஒரு காரியத்தை அல்லாஹ் செய்ய நாடி விட்டான் என்று சொன்னால் அவன் ஜஸ்ட் யூஸ் பண்ணுறது அதுவும் மிச்சம் சிம்பிளான 2 வார்த்தை தான், 2 எழுத்து தான். அதில் குன் என்றால் காஃபும் நூனும், அவ்வளோதான். குன் என்பான் ஆகிவிடும், அவ்வளோதான். அப்போ நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் உங்களுக்கு அரசுடைய அவனுடைய விசேட நிழலை தருகிறான். எதற்கு? நீங்கள் கொஞ்ச நேரம் அவனை நினச்சி கொண்டு இருந்தான். நபி அவங்க சொல்கிறாங்க, மனசில் நினச்சிங்களா அவனும் மனசில் நினைப்பான், கூட்டத்தில் நினச்சிங்களா கூட்டத்தில் அவனும் என்ன செய்வான், நினைப்பான். அதனால தான் சகோதரர்களே, ஒரு கூட்டம் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுடைய திருநாமம் கூறப்பட்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த கூட்டம் முடியும் போது இஸ்திக்பாரோடு அந்த கூட்டம் என்ன செய்யணும், முடியணும். இதுதான் நபி காட்டி தந்த வழிமுறை. நினைச்சா அப்போ நீங்கள் ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் இதை செஞ்சிட்டிங்கன்னா இடையில விட்ட மிஸ்டேக்குகளுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு மன்னிப்பு தருவான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எனவே அல்லாஹ்வை நினைப்பது என்பது சகோதரர்களை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் ஒரு பெரிய அமல், அது பெரிய வெயிட்டான அமல். இதுக்கு அல்லாஹு தஆலா கியாமத்தினால் என்ன செய்ய போகிறான், உங்களுக்கு பெரும் பாக்கியத்தை தரப்போகிறான். அப்போ அந்த ஹதீஸுல் குதிஸில் நபி அவங்க சொல்கிறாங்க, அடியான் என்னை மனதில் நினைத்தால் நானும் மனதில் நினைப்பேன், கூட்டத்தில் நினைத்தால் நானும் அவனை கூட்டத்தில் நினைப்பேன். இப்போ இங்கே ஹதீஸுல் குதிஸி ஒன்று ஞாபகப்படுத்தப்பட்டது. வமா தகர்ரப இலைய அப்தி பின் நவாஃபில், ஒரு அடியான் என்னை நஃபிலான அமல்கள் மூலமாக நெருங்கி கொண்டு வரும் போதெல்லாம் சொல்லி ஒரு ப்ராக்டிஸ், ஒரு முயற்சி. எப்படி நெருங்கிறது? இன்றைக்கி 2 ரகாத் தொழுதமா, நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு 4 ரகாத் தொழுகிறதுக்கு. இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் 100 தடவை சொல்லணுமா, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அமல்களை கூட்டுவது. அப்போ இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக அமல்களை கூட்டி நீங்கள் இப்போ இது குறைக்கிறதுல கண்ணும் கருத்துமாக வைக்காம சிலாக்கள்கிட்ட பாருங்கள், ஏதாவது ஒரு காரியத்தை இது பிதத்தான காரியம் என்று சொன்னால் பிதத்துன்னு சொல்லி முடிக்கும் போது விட்டாச்சு. அது நினைச்சா வளமையாக செஞ்சுட்டு வந்துருப்பார். இல்லை நீங்கள் செய்கிறது பிள்ளை இது பிதத்துன்னு சொன்னீங்கன்னா சொல்லி முடிக்கிறதுக்கும் இல்லை, சுன்னத்தான அமல்களை அறிமுகப்படுத்தி பாருங்கள். இதுகளை கொஞ்சம் செய்யுங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து யோசிப்போம். இப்படி அது ஒரு பாரமாக அமைகின்றது. சகோதரர்களே, அடியான் நன்மைகளை செய்து 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 நெருங்கும் போது அதனுடைய பிரதிபலிப்பு என்ன? நபி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் அந்த அடியானை நேசிப்பவனாக ஆகுவான். சரி, நேசித்தால் நேசத்தோடு மாத்திரம் அது முடிஞ்சிருமா? இல்லை. அதற்கு பிறகு அவர் கையேந்தினான் தான் ஹலாஸ் முடிச்சு. முறையிடுங்க அல்லாட்ட, தஹஜ்ஜுதுல் எழுப்பி முறையிடுங்க, யா அல்லாஹ் இது எங்களுக்கு சும, இது எங்களுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனையை இல்லாமாக்கு. சகோதரர்களே, முறைப்பாடை எங்கே செய்யணுமோ அந்த இடத்துல செய்யணும். சும்மா மக்களோடு மட்டும் பேசி வேலை இல்லை. அப்போ எனவே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அடியார்கள் தங்களுடைய பிரச்சனைகளை என்னிடம் முறையிட வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் கேட்குற கேள்விகள் ஒன்றுதான். என்ன கேள்வி? யாராவது என்னிடம் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா நான் அவர்களுக்கு கொடுப்பதற்கு? யாராவது என்னிடம் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா நான் அவர்களுக்கு கொடுப்பதற்கு? இது சும்மா அல்லாஹ் விளையாட்டுக்கு சொன்னான்னு நினச்சிங்களா? இல்லை, யதார்த்தமாக சொல்கிறான். சகோதரர்களே, பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய ஒரு பழக்கம். இப்போ ஜும்மாவோட மெயின் பர்பஸே அதுதான். நீங்கள் பிரச்சனையான நேரத்தில் மாத்திரம் அல்லாஹ் இடத்துல சொல்பவர்களாக இருக்காமல் நல்ல சந்தோஷமாக இருக்கிற நேரமும் என்ன செய்யுங்க, அதிகமாக துஆ கேளுங்கள். இப்போ இன்றைக்கு மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான், பிரச்சனை வந்தால் தான் என்ன செய்வாங்க, கையெழுவாங்க. அதனால தான் என்னமோ தெரியாத சகோதரர்களே, நல்ல மனிதர்கள் சாலிஹான மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த துனியாவுடைய செட்டப்பில் பாருங்கள், அல்லாஹ் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கூட்டாமல் குறைச்சி வச்சுக்காங்க. இவங்க எப்பயும் என்னையோட தொடர்பில் ஈக்கட்டும், இவங்க எப்பயும் என்னையோட கனெக்ஷனில் ஈக்கட்டும். இப்போ வசதி கூட்டிகிட்டுன்னு இவங்க என்ன நடக்கும்? இப்போ பிரச்சனை ஒன்று வருவது, அக்கௌண்ட்டில் நிறைய இருக்குன்னு சொன்னால் என்ன செய்வார்? அவருக்கு நத்திங், நோ ப்ராப்ளம், ஓகே கூட்டினீங்களா நாங்கள் தரோம். இப்போ இல்லாத மனுஷன் என்ன செய்வான்? உடனே கையேந்து வர்றார், யா அல்லாஹ் பிரச்சனை ஒன்று வந்திருக்கியா அல்லா. அப்போ எனவே அடியார்களை, அதனால தான் பாருங்கள் வரலாற்றில் நபிமார்கள் அவர்களை விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் யாரும் இருக்கிறார்களா? இல்லை. அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் எப்படி வச்சிருந்தான்? அல்லாஹ்விடம் அடிக்கடி கையேந்துபவர்களாக, அடிக்கடி பேசுபவர்களாக, கேட்பவர்களாக அவர்களை ஆக்கி வைத்திருந்தான். அதற்காக பணக்காரர்கள்லாம் மோசம் என்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் பணத்தில் நீங்கள் அல்லாஹ் இடத்துல கையேந்தாத ஒரு நிலைமைக்கு ஆளாகி விடக்கூடாது. இப்போ உலமாக்கள்கிட்ட ஒரு சர்ச்சை இருக்குது, ஏழை பொறுமை செய்தால் சிறந்தவனாக, பொறுமை செய்யக்கூடிய ஏழை சிறந்தவனா, நன்றி செலுத்தக்கூடிய பணக்காரன் சிறந்தவனா? யார் சிறந்தவன்? ஒரு அடியானுக்கு நல்ல அல்லாஹ் வசதியை கொடுத்துக்கிறான், நிறைய நன்றி செலுத்துகிறார். இன்னொரு அடியானுக்கு வசதி இல்லை, ஏழையாக இருக்கிறார், ஆனால் பொறுமையாக இருக்கிறார். இந்த 2 பேரில் யார் சிறந்தால்?
ஏழ்மையில் பொறுமை செய்பவனா, பணத்தில் நன்றி செலுத்துபவனா? யார் பொறுமையாளர்? சொல்லுங்களே உலமாக்கள். யாரு? நன்றி செலுத்தும் பணக்காரன். ஏழ்மையில் பொறுமையாக இருக்கும் மனிதன். சரி, உலகத்தில் நபிமார்கள் இந்த ரெண்டில் எதில் இருந்தாங்க? நபிமார்கள் ரெண்டில் எதில் இருந்தாங்க? முதலாவதுலையா ரெண்டாவதுலையா? ரெண்டாவதுல. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த ரெண்டு பேர்லேயே யார்கிட்ட தக்குவாய்க்கோ அவன் தான் சிறந்தவன். இந்த ரெண்டு பேர், நீங்கள் ஏழ்மையை பார்க்க வேணும், சல்லியையும் பார்க்க வேணும். ஏழையாக இருந்து பொறுமை செய்தாலும் சிலர்களை பார்த்தீங்கன்னா அதிருப்தி. இன்னும் எங்களுக்கா இப்படி வரும், எங்களுக்கா இப்படி பிரச்சனை வரணும், கஷ்டம் சிரமம் வந்ததோடு அல்லா மீது அதிருப்திப்படுகிறார்கள். அவனுக்கெல்லாம் இப்படி கொடுத்தீங்க, எங்களுக்கு இல்லையே. சகோதரர்களே, இது யதார்த்தமான பொறுமை இல்லை. விளங்கிச்சா? இப்போ சிலாக்கள் ஏதாவது கேசஸில் மாட்டிப்பட்டுருவாங்க. இப்போ ஏதாவது ஒரு குற்றத்தை செஞ்சு ஒரு மனிதன் மாட்டிக்கிட்டான்னு வைங்க, இந்த மனிதனுக்கு தண்டனை வழங்கப்பட போகின்றது. கேள்வி கேட்குறாங்க, இந்த தண்டனை அவருடைய பாவத்துக்கு பரிகாரமாக அமையுமா? இப்போ ஒரு விபச்சாரம் செஞ்சிட்டார், மாட்டிக்கிட்டான்னு வைங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்க? விபச்சாரத்துக்குரிய தண்டனையை வழங்க போகிறார்கள். இந்த தண்டனை அவருக்கு பரிகாரமாக அமையுமா? அமையும். இப்போ ஒருவர் மாட்டிக்கொள்ளல, அவராக முன் வந்து என்ன செய்கிறாரு? நான் இந்த குற்றத்தை செஞ்சுட்டேன், எனக்கு என்ன செய்யுங்க, மன்னிப்பு தாங்க, எனக்கு வந்து தண்டனையை தாங்கன்னு கேட்குறாங்க. நபியுடைய காலத்தில் நடந்தது அப்படித்தானே. ஒரு விபச்சாரம் செய்தவர் தானே முன் வந்து நபியிடத்தில் என்ன செஞ்சார்? மன்னிப்பு கேட்டார். ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு தண்டனை வழங்கப்பட்ட போது நபி அவங்க என்ன சொன்னாங்க? அவளுடைய மன்னிப்பை, அந்த பெண்ணுடைய தௌபாவை இந்த மதீனாவில் 70 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தால் 70 பேருடைய பாவமும் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு பவரான தௌபா. சகோதரர்களே, தானே முன் வந்து என்ன செய்தால் தௌபா. இப்போ மாட்டிப்பட்டவர், இல்லை நான் எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்குறேன்டா சரி வருமா? இது இவர் மாட்டிப்படாமல் விட்டுருந்தா இன்னும் எத்தனையோ செஞ்சுப்பார். அப்படித்தானே? மாட்டிப்பட்டதால் இப்போ மன்னிப்பு கேட்குறவராக ஆகிட்டார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த வழிப்பறி கொள்ளையர்களை பற்றி பேசும்போது, இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு வ யஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக போர் செய்பவர்கள், இந்த பூமியில் குழப்பம் விளைவிப்பவர்கள், இவர்கள் எப்படி தண்டிக்கப்பட வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், மாறுகால் மாறுகை வெட்டப்படணும். அவர்கள் வலது காலையும் இடது கையை, அல்லது இடது காலையும் வலது கையை வெற்றது மாத்திரமல்ல, கொள்ளையடித்து கொலை செய்திருந்தால் அவர்களையும் கொலை செய்து கம்பத்தில் ஏற்ற வேண்டும். அடுத்தவங்க பார்க்கறதுக்கு கடுமையான தண்டனை. சகோதரர்களே, அல்லாஹ் அந்த தண்டனையை சொல்லிட்டு பிறகு சொல்கிறான், ذَلِكَ لَهُمْ خِزْيٌ فِي الدُّنْيَا, உலகத்தில் அவர்களுக்கு நாம் கொடுத்த கேவலம் அது. وَلَهُمْ فِي الْآخِرَةِ عَذَابٌ عَظِيمٌ, மறுமையிலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. இவங்க யார்? மாட்டிக்கிட்டார்கள். அப்போ எனவே ஒரு மனிதன் குற்றத்தை செய்துவிட்டு தானே முன்வந்து அவர் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த மன்னிப்பை அவர் செய்த அந்த தௌபாவை அவருடைய பாவத்துக்கு என்ன செய்வான்? பரிகாரமாக ஆக்குவான். எனவே சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். எப்படி? சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில். ஆனால் நிலைமை மாற்றமாக தான் இருக்கு. நல்ல இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் நினைவில் வருவது என்பது மிக குறைவாக இருக்கின்றது. சிலாக்களை பாருங்கள், தொழுகையும் இபாதத்தும் என்று இருந்த மனிதன், இப்போ அண்டையை கூட ஒரு சகோதரர் பேசும்போது சொன்னார், ஒருவர் மாஷா அல்லாஹ் நோமலாக இருந்தவர் என்னமோ பெரிய ஜம்ல பெரிய வாசி ஒன்று பட்டு பெரிய பணக்காரராக ஆயிட்டாராம். சரிங்களா? என்ன நிலைமையாச்சுன்னு அவர் சொல்கிறாரு, தொழுகைக்கும் அவரை காணல்ன்றார். இப்போ தொழுகைக்கும் அவரை என்ன காணல. ஆனால் அவ்வளோ இருந்தும் தொழுகையோடு இருக்கிற மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கான எல்லாரையும் குறிக்கக்கூடிய வார்த்தை அல்ல. சகோதரர்களே, எமக்கு படம் அதிகரிக்கின்ற போது, செல்வம் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கின்ற போது சமயத்தில் மனுஷன் செஞ்சிடறான், அல்லாஹ் மறந்துடுறான். எனவே டேஞ்சர், கவனமாக இருக்கணும். இந்த நிலையில் நாம் அல்லாஹ்வை அதிகம் நெருங்குவோர்களாக இருப்போம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் துன்பம் வருகின்ற போது அல்லாஹ் என்ன செய்வான்? இல்லை இன்பத்தில் நாங்கள் அல்லாஹ் மறந்துடணும், இங்கே துன்பம் வரும்போது கரமேந்துவார், அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். ஏன்? நீங்கள் நல்லா இருக்கிற நேரம் நீங்கள் எங்களையும் நினைக்கலே, உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நாமே உங்களை நினைப்பானே. எனவே அல்லாஹு தாலா இரண்டு நிலையிலும் அடியான் அவனை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போதும் என்ன செய்யுங்க? நெருங்கி வாங்க. நீங்கள் கஷ்டமாக இருக்கும் போதும் என்ன செய்யுங்கள்? என்னை நெருங்குங்கள். எனவே சகோதரர்களே, செல்வம் ஒரு மனிதனிடம் இருப்பது என்பது அது ஆபத்து அல்ல. எப்போ ஆபத்து? அது மார்க்க கடமைகளை விட்டு உங்களை தூரப்படுத்துவானால். அதனால் செல்வம் உள்ளவர்கள் கவனித்து பார்த்து கொள்ளணும். எப்படி? 5 டைம்ஸ் என்னுடைய தொழுகையில் நிலைமை என்ன, காலை மாலை திக்ருகள், குர்ஆன் ஓதுவது, தர்மம், சதகா, இதெல்லாம் கவனமாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்போ அல்லாஹ் உங்கள் கையில் செல்வத்தை தந்தது பரக்கத்தான். இதுகளில் நீங்கள் ஒவ்வொன்றா எழுதி ரைட் ராங், ஆம் இல்லை ஆம் இல்லைன்னு ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து பாருங்கள், எத்தனைக்கு ஆம் வருது எத்தனைக்கு இல்லை வருது.
எத்தனைக்கு ஆம் வருவது எல்லாம் எழுதுங்க 5 டைம்ஸ். சுன்னத்து, திக்ரு, திலாவத்து, சதகா, குடும்பத்தை பேணி நடக்கிறது, அயலவர்களை கவனிக்கிறது, என்னெல்லாம் மார்க்கம் சொல்லுதோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் படுத்தி இங்கால எஸ் நோன்ற ஒரு இதை போட்டு அப்படியே மார்க் பண்ணிட்டு வர வேண்டியதான். கடைசியில் ஃபைனலி எத்தனை பெர்சன்டேஜ்னு பார்க்க வேண்டியதான். இப்போ டிசைட் பண்ணலாம் இந்த செல்வம் எனக்கு பரக்கத்தா இல்லாட்டி என்ன தண்டனையான்னு சொல்லி. எனவே அல்லாஹு தஆலா இரு நிலைகளிலும் சந்தோஷமாக நாம் இருக்கும்போதும் துன்பமாக இருக்கும்போதும் இரு நிலைகளிலும் அல்லாஹ்வை நெருங்கிய மக்களாக எங்களை வாழ வைப்பானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.